மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவிலில் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் முப்பெரும் விழா மற்றும் அரசு கொறடா கோவி செழிய நடுவராக செயல்பட்ட மாபெரும் பட்டிமன்றம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் வடக்கு ஒன்றியம் திமுக சார்பில் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் ஏற்பாட்டில் முப்பெரும் விழா மற்றும் மாபெரும் பட்டிமன்றம் நடைபெற்றது. முன்னாள் முதல்வர் கலைஞர், தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் புகழுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது மக்கள் பணியா இயக்க பணியா என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமை வகித்தார். இதில் அரசு தலைமை கொறடா கோவி செழிய நடுவராக பங்கேற்றார். இந்த பட்டிமன்றத்தை திமுக மீது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு கேட்டு ரசித்தனர். முன்னதாக கீழையூர் ஊராட்சியில் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ 30 அடி உயர திமுக கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து நெடுவாசல் ஊராட்சியில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். பட்டிமன்ற நிகழ்ச்சியின் முடிவில் மூத்த திமுக முன்னோடிகள் 51 பேருக்கு பொற்கொழி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் இளஞ்செயனுடன் உங்கள் தவசி ரமேஷ். புறப்படுகின்ற அம்மை போல எதிரிகளை பந்தாடக்கூடிய பெருமை பெற்ற எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய 1949 செப்டம்பர் 17 சென்னை ஆபீசர் பூங்காவில் கொட்டுகின்ற மழை ஈரமான நேரத்தில் இருவண்ண கொடியை பெரிய எல்லாம் ஏற்றி வைத்து அரைக்க அரைக்க சந்தன மணக்கு மறுக்க இருக்க உயிரம் ஒளிரும் நலத்திட்ட விருவி விளக்கு விழா. இந்த விழாவிற்கு முன்னிலையேற்ற வரவேற்பு உரையாற்றி இருக்கிற சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்பு உரையாற்றி இருக்கிற ஒன்றிய கழக செயலாளர் என அன்புக்கும் பாசத்துக்கும் டாக்டர் கலைஞர் தளபதியார் உதயநிதி ஸ்டாலின் நன்றி உரை இளைஞரகத்தின் செயலாளர் வெற்றியை தேடி தந்த ஒன்றிய செயலாளர் அன்பழகன் அவர்களுக்கும் நந்தினி ஸ்ரீதர் அவர்களுக்கும் அப்துல் மாலிக் அவர்களுக்கும் அமிர்த விஜயகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.